வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி அருகே 342 கோடி ரூபாய் மதிப்பில் மாமல்லன் நீர்த்தேக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது மிகப்பெரிய பொய். 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டியலிட்டு பேச்சு. கரூர் 41 பேர் மரண வழக்கில் தவேக தலைவர் விஜயிடம் இரண்டாவது முறையாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. 5.5 மணி நேரமாக நீடித்த விசாரணையில் சரமாரி கேள்வி. தண்ணீர் பாட்டிலை வீசிய போது கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா என விஜயிடம் சிபிஐ கேள்வி. சாலை வளைவுகளால் தாமதமானதற்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கவும் உத்தரவு. டெல்லியில் புதிய பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்ய தேர்தல். நிதின் நபி மட்டுமே மனு தாக்கல் செய்திருப்பதால் போட்டியின்றி தேர்வாகிறார். நீதித்துறை மறுசீரமைப்பு குறித்த வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என தலைமை நீதிபதி திட்டவட்டம். பாமகவுக்கு உரிமை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் உரிமையியல் வழக்கு. எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி கூட்டணி பேசியதற்கு எதிராகவும் தனி வழக்கு தாக்கல். ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்த மனு. எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க பாஜக முயற்சிக்கிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசின் சாதனை திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கொடைக்கானலில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. ஈரோட்டில் காலிங்கராயன் தின விழாவையொட்டி அரசு சார்பில் மரியாதை. பொங்கலிட்டும் முளைப்பாரி எடுத்தும் நன்றி கடன் செலுத்திய விவசாயிகள். கோபி அருகே குடும்ப தகராறில் துப்பாக்கியால் சுட்ட அதிமுக நிர்வாகி கைது. துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை. தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிலோ 3,18,000 ரூபாய்க்கு விற்பனை. பெங்களூரு மாநகராட்சிக்கு மே மாதம் 25ஆம் தேதி தேர்தல். 369 வார்டுகளிலும் வாக்குச்சீட்டு முறையில் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையை அடுத்த நெம்மேலியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். வான் பெய்து நிலம் நனைந்து கடல் சேரும் நீரை கரை கட்டி நெடுவயல் நிறையவும் மக்களின் தாகம் தணியவும் செயலாற்றுவோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார்.
சென்னையின் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் பருவநிலை மாற்றத்தாலும் அவ்வப்போது ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்று தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னைக்கரையில் கோவளம் உப வடிநிலத்தில் பருவகாலங்களில் கிடைக்கும் உபரி நீரின் ஒரு பகுதியை சேமிக்கும் வகையில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகிறது. திருப்போரூர் வட்டத்தில் பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட இடத்தில் அமைக்கப்படுகிறது. நீர்த்தேக்கத்திற்கு பல்லவ மன்னனின் நினைவாக மாமல்லன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் அணைகளே கட்டப்படவில்லை என கூறுவது மிகப்பெரிய பொய் என தெரிவித்தார். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட கடனா நதி, நம்பியாறு, சண்முகா நதி உள்ளிட்ட 43 திட்டங்களை பட்டியலிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் சென்னையின் முகமே மாறும் அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இன்றைக்கு தாம் தொடங்கி வைத்துள்ள இந்த நீர்த்தேக்க பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்கும் என்று கூறினார். தலைநகர் சென்னைக்காக எத்தனையோ திட்டங்களை நம்முடைய கழக அரசு செஞ்சு கொடுத்துருக்கு. அண்ணா மேம்பாலம் தொடங்கி டைடல் பார்க் வரை 100க்கு மேலே என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள்லையும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து நிறையா லைனாக வரிசையாக திறப்பு விழாக்கான காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நான் தொடங்கிய இந்த நீர்த்தேக்க பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்கப் போகிறது. 5161 ஏக்கர் பரப்பில் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.25 டிஎம்சி நீரை சேமிக்கும் அளவுக்கு சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக இது அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் கிடைக்கும் 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை கொண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் குடிநீர் தேவையை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தண்டலம், திருப்போரூர், திருவிடந்தை, கடம்பாடி மற்றும் மாமல்லபுரம் உள்ளிட்ட 12 கிராமங்களின் குடிநீர் தேவை, சென்னை நகரத்தின் விரிவாக்க பகுதிகளான சோழிங்கநல்லூர், மேடவாக்கம் மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் முதல்கட்ட தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள நிலையில் அது ஒரு ஏமாற்று அறிக்கை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பெ. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் காப்பி அடிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை என்று அமைச்சர் கே.என். நேரு விமர்சித்துள்ளார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். நாங்கள் வந்தால் 150 நாட்களாக ஆக்குவோம் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது தமிழக கிராமப்புற உழைப்பாளி மக்களை ஏமாற்றுகிற ஒரு வாக்குறுதி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சட்டம் ரத்தானது முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியாதா? புதிய சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்துதான் அவர் பேசுகிறாரா? 1000 பொல் சொல்லி ஆட்சியை பிடிக்கலாம் என்கிற ஒரு புதிய பழமொழியை நடைமுறையில் சாத்தியமாக்கி காட்டியிருப்பவர் மோடி அவர்கள். இப்போ மோடியோட எடப்பாடி சேர்ந்து வர்றதுனால இவர் எத்தனை பொய்களை சொல்லியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய வாக்குறுதிகளை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கஷ்டப்பட்டு தயார் பண்ணுறோம் தேர்தல் அறிக்கை, அதை அவர் அப்படியே சொல்கிறாரு. அவர் ஆமாம் பெண்ணுன்னு ஆணுங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லுங்க அவருக்கு? நீங்கள் யாரும் நம்பலைங்க அவர் தேர்தல் அறிக்கை, யாருமே நம்பல. அது என்னங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். அதில் அவங்களுக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். சார் சொன்னதை 1000 ரூபா பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் அவர். எங்கே இருக்குது பணம் இருக்குன்னு சொன்னவர். இப்போ அவர் 2000 ரூபா கொடுக்குறாங்கிறாரு. இவருக்கு எப்போ கேட்டால் நாங்கள் திறமையை ஆட்சி ஆளுவாங்கிறாரு. ஏற்கனவே 10 வருஷம் திறமையை ஆண்டது தான் அப்படி இருக்குது. இவர் நாங்கள் 1000 ரூபா கொடுத்த ஒரு பாடு இப்போ 2000 ரூபாங்கிறாரு. பெண்ணுக்கு கொடுத்தா ஆணுக்கு கொடுக்குறாங்கிறாரு. இதில் ஏதாவது இருக்கா? இதில் ஒன்றும் புதுமை இல்லையா? பாமக தலைவர் யார் என்பதில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் பாமகவுக்கு உரிமை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் மனுக்கள் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.
பாமகவின் பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் ஆதரவாளர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாமகவின் பெயர், சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த அன்புமணி தரப்பினருக்கு தடை விதிக்கவும் ராமதாஸ் ஆதரவாளரான அருள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நாங்கள் கொடுத்த லெட்டரே இறுதியாக கிடையாது. இது எங்ககிட்ட வந்த தகவல் படி நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இதையே முடிவாக எடுத்துக்கூடாதுன்றத தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உத்தரவில் இருக்குது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலை இன்னமும் நான் தான் தலைவர் சொல்கிறது, இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு மஞ்சள் கயிறு தூக்கிட்டு எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் ஓடும். அந்த மாதிரி இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி செயலை இனியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ அவருடைய ஆதரவாளர்களோ, அதிலும் குறிப்பாக சட்டப்புலி திரு பச்சோந்தி கே பாலு அவர்களோ இந்த மாதிரி எதையும் திரிக்காதீங்கன்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ இன்னைக்கு இது சம்பந்தமாக தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். இது மட்டுமன்றி பாமக தலைவர் என கூறிக்கொண்டு அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி அமைத்ததே சட்டவிரோதம் என்றும் ராமதாஸ் தரப்பில் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். கூட்டணி பேச வேண்டுமென்றால் டாக்டர் ராமதாஸை தான் கூட்டிருக்க வேண்டும். ராமதாஸ் அல்லாமல் அன்புமணியை கூட்டது சட்டவிரோதம், தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு மாறானது. எனவே எந்த தலைவரும், பாரத பிரதமர் மட்டுமல்ல எந்த தலைவருமே அவரை கூப்பிட்டு ஸ்டேஜில் வைத்து கட்சிக்கின் கூட்டணிக்கு தலைவர் என்று சொன்னால் அது சட்டவிரோதம் என்பதை எந்த நீதிமன்றத்திற்கும் போய் போராட தயாராக இருக்கிறார் மருத்துவர் ஐயா என்பதை சொல்லிக் கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாமகவிற்கு உரிமை கோரும் ராமதாஸ் அணியின் வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர் பாதுகாப்புக்காக பாடுபடும் 15 தன்னார்வ அமைப்பினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நீர்நிலை சீரமைப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக 15 தன்னார்வ அமைப்பினருக்கு நெம்மேலியில் நடைபெற்ற மாமல்ல நீர்த்தேக்க திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். விருதை பெற்றுக் கொண்டவர்கள் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். நீர் பாதுகாப்புக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை அவர்கள் பாராட்டினர். 2017 கோயம்புத்தூர்ல இருக்க குளங்களை பாதுகாக்கிறது, நீர்நிலைகளை தூர்வாருது போன்ற களப்பணிகளில் தொடர்ந்து வாலண்டியர்களோட உதவியோட, தனியார் நிறுவனங்களோட உதவியோட ஈடுபட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழக அரசு இந்த மாமல்லங்கிற அந்த நீர்த்தேக்கம் திட்டத்தை துவங்க விழாவில் எங்களுக்கு கௌரவப்படுத்தி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இது எங்கள் கூட செஞ்ச எல்லா வாலண்டியருக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கிறோம். இதே போல் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் இதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். முதலமைச்சரோட கையால் இந்த நீர்நிலை பாதுகாப்பு விருது நம்ம பெற்றதுக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இது இந்த விருது கொடுத்ததுனால இன்னும் நமக்கு தொடர்ந்து இந்த பணிகளை, நீர்நிலை பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து ஏரிகளை தூர்வாரத்துக்கும், வாய்க்கால்களை சீரமைக்கிறதுக்கும், குறுங்காடுகள் உருவாக்கிறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அளிக்குது இந்த விருது. இந்த விருது வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். கல்வி என்பது இன்றைக்கி மிக குறைவான அளவில் இருக்கிறது. ஆனால் இந்த அரசு வந்த நாளிலிருந்து நீர்நிலைகளுக்கான முக்கியத்துவமும் நீர்வழி பாதைகளுக்கான முக்கியத்துவமும் அதிகமாக கொடுக்குறாங்க. சென்னையை பொறுத்தளவில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது. மத்திய அரசின் நிதி ஆயோக்கின்படி சென்னை என்பது ஒரு வாட்டர் டிஸ்ட்ரஸ்டு சிட்டி. எனவே நிறைய நீர்நிலைகள் உருவாக்கப்படுவதும் நீர்நிலைகள் பராமரிக்கப்படுவதும் ரொம்ப முக்கியம். இந்த அரசு என்பது NGO மற்ற அமைப்புகளை எல்லாம் இணைத்து இந்த நீருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நிதி மேலாண்மையை எவ்வளோ முக்கியமோ அதே போல் நீர் மேலாண்மையையும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று இங்கே துவங்கப்பட்ட மாமல்லன் திட்டம் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் முதலமைச்சர் தனது உரையில் மேலும் பல்வேறு திட்டங்கள் அணிவகுத்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் நீர் மேலாண்மையை மிக விரைவிலே மிகச்சிறப்பாக முன்னெடுக்கப்படும் என்று சொன்னார். கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு கோவை மாவட்டத்தில் நீர்நிலைகளை தூர்வாறுதல், குளங்களை சீரமைத்தல், மரக்கன்றுகளை நடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தருமபுரி ஆதி அறக்கட்டளை தருமபுரி மாவட்டத்தில் நீர்நிலைகளை தூர்வாறுதல், குளங்கள் சீரமைப்பு பணிகளை செய்து வருகிறது. சென்னை எக்ஸ்னோரா அமைப்பு 1989 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயற்கையை காப்பதுடன் சுற்றுச்சூழல் சீரழிவை தடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. திருப்பூர் வெற்றி அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் என்ற திட்டத்தின் மூலம் திருப்பூரில் தொடர்ந்து மரங்களை நட்டு பராமரித்து வருகிறது. இந்த அமைப்பின் மூலம் இதுவரை 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளன. புதுச்சேரி அமைச்சராக பதவியேற்று 7 மாதங்களாகியும் தனக்கு இலாக்கா வழங்கக்கூடாது என சதி செய்யப்படுவதாக பாஜக அமைச்சர் ஜான்குமார் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார்.
சன் நியூஸ் செய்தியாளரிடம் கேள்விக்கு அவர் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரி மாநில அமைச்சராக பதவியேற்று சுமார் 7 மாதங்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் முதல்வர் ரெங்கசாமி உங்களுக்கு இலாக்கா ஒதுக்கலை. இதனால் உங்கள் மனநிலை, தொகுதி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் இருக்கும். தொகுதி மக்கள் வந்து அதை விட அரசாங்கத்தையே கழுவி ஊற்றுறாங்க. இப்போ ஏற்பட்ட இந்தியாவே ஆளும் கூடிய பிஜேபி அமைச்சருக்கே அந்த நிலைமையா? அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற என்ஆர் வந்து பிஜேபியை கட்டுமானம் பண்ணி வச்சுக்கிறாருன்னு மக்களே ஒரு மாதிரி பேச தான் ஆரம்பிக்கிறாங்க. வருத்தம் இருக்க தான் செய்யுது. விரைவில் புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்க இருக்கிறது. இந்த நிலையில் இதுவரைக்கும் உங்களுக்கு இலாக்கா ஒதுக்கலை. இதனால் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதோ திட்டமிட்ட சதி எது இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மேபி இருக்கலாம். அதை பற்றி எனக்கு வந்து அது எங்கே தப்பானதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இருக்கலாம்னு என்னுடைய நினைப்பு. வெளிப்படையாகவே கேட்குறேன், ஜான்குமார் மேலே ரெங்கசாமிக்கு என்ன வெறுப்பு? எதுக்காக இன்னும் இலாக்கா கொடுக்காம வச்சுருக்காங்க? அவர் கட்சியில் என்னை வர சொன்னார். நான் வந்து ஏற்கனவே பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். ஏற்கனவே பிஜேபியோடைய துணை இல்லாமல் ஏற்கனவே ஆண்டார்ல நாராயணசாமி, அவரால் எதுவுமே செய்ய முடியல. நான் அவர் கூட தான் இருந்தேன். எப்போதும் அவர் கூட டெல்லிக்கு போவேன். நல்லா எல்லா அமைச்சர்ட்டையும் அவ்வளோ சரளமாக பேசக்கூடியவர். எல்லோரும் ரொம்ப ஈஸியாக அணுகுவார். அங்கேருந்து போய் கேட்குறாரு. ஆனால் இங்கே வந்த உடனே கவர்னர் நம்ம வந்து எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டுடுறாங்க. சரி, அப்போ நான் சட்டசபையில் ஓப்பனாக பேசினேன். நம்ம பாண்டிச்சேரி சின்ன மாநிலம். இந்த மாநிலம் வந்து மத்திய அரசு சார்ந்து தான் இருக்குது. ஆனால் மத்திய அரசு சார்ந்த ஒரு கட்சி தான் இங்கே வரணும். நம்ம எல்லாமே பேசாமல் பிஜேபி போயிடலான்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருந்தேன். நீதித்துறை மறுசீரமைப்பு குறித்து வழக்கு தொடுக்க வரும் எவரையும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரித்துள்ளார். நீதித்துறை மறுசீரமைப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் நீதித்துறை மறுசீரமைப்பை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழக்குகளை 12 மாதங்களுக்குள் முடிக்க கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அதற்கு ஏற்றாற்போல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதித்துறை மறுசீரமைப்பு குறித்து பேச வருபவர்கள் யாராக இருந்தாலும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் என்று தலைமை நீதிபதி எச்சரித்தார். தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்து தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவே தாக்கல் செய்யப்பட்ட மனு இது என தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். அனைத்து வழக்குகளிலும் 12 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் எத்தனை தேவைப்படுகின்றன என அவர் கேள்வி எழுப்பினார். கூடுதல் நீதிமன்றங்களை உருவாக்குங்கள் என்றால் எங்கிருந்து அவை வரும் என தலைமை நீதிபதி வினவினார். நீதித்துறையை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட சில வகையான வழக்குகளில் புலன் விசாரணை வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியிருப்பது ஒன்றுக்கொன்று முரணானது என நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த மனுதாரர் விரும்பினால் அது குறித்த பரிந்துரைகளை கடிதமாக தம்மிடம் வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடரக்கூடாது என்றும் அறிவுறுத்திய தலைமை நீதிபதி கடும் கண்டனத்துடன் மனுவை தள்ளுபடி செய்தார். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் திருச்சி சென்னை சாலையில் 2வது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 14ஆம் தேதியில் இருந்து 18ஆம் தேதி வரை 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருந்தது. தை திருநாளை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்கள் நேற்று காலை முதலே சென்னைக்கு புறப்பட்டு வரத் தொடங்கினர். இந்நிலையில் பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்களில் 2வது நாளாக ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கடந்து சென்றன. பரனூர், மதுராந்தகம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் இதுவரை இல்லாத வகையில் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கிளாம்பாக்கம், வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டை பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் திருவிழா முடிந்து கடந்த 2 நாட்களில் மட்டும் 1,50,000 வாகனங்கள் தென் மாவட்டங்களில் இருந்து விழுப்புரம், விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்னைக்குள் நுழைந்துள்ளன.
வழக்கமாக திருச்சியில் இருந்து சென்னைக்கு பயண நேரம் 5 மணி முதல் 6 மணி என்ற நிலையில் தற்போது பயண நேரம் 10 மணி நேரத்தையும் தாண்டியதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கூட்டணி தர்மத்துக்காக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை பாஜக சேர்க்க முயற்சிப்பதில் தவறில்லை என்று டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்கும் பாஜகவின் முயற்சி குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்களை கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. இது தவறா நீங்கள் எழுதக்கூடாது. எதுக்காக அதுக்காகலாம் கருதக்கூடாது. உங்களுடைய பெருந்தன்மையை காமிக்கிறாங்க. கிரீன்லாந்தை வாங்க ஆதரவளிக்காத நாடுகளின் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்புக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க ஐரோப்பிய நாடுகள் முடிவு செய்துள்ளன. ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு நடுவே அமைந்துள்ள கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்ட சுயாட்சி பிரதேசமாகும். உலகின் மிகப்பெரிய இந்த தீவை ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை கைப்பற்றக்கூடும் என்று அச்சம் தெரிவித்துள்ள ட்ரம்ப் இது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கூறியுள்ளார். எனவே கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வருகிறார். இதற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் ட்ரம்பின் அச்சுறுத்தல் ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனால் அதிர்ச்சி அடைந்த ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்கும் தனது திட்டத்திற்கு ஒத்துழைக்காததால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, பின்லாந்து மற்றும் இங்கிலாந்து, நார்வே உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் இந்த வரி அடுத்த மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வர உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் இந்த வரி ஜூன் 1ஆம் தேதி முதல் 25% உயர்த்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் வரி அச்சுறுத்தல் டிரான்ஸ் அட்லாண்டிக் பகுதிகளின் உறவை பாதிக்கும் என்று ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் எச்சரித்துள்ளன. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துடன் ஒன்றாக நிற்போம், இந்த விவகாரத்தில் பதிலும் ஒன்றாக இருக்கும் என்றும் ஐரோப்பிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளுக்கு வரியை அதிகரித்ததன் மூலம் ட்ரம்ப் மிகப்பெரிய தவறை செய்வதாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மிலானி தெரிவித்துள்ளார். இதையடுத்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் நகரில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் கூடி ட்ரம்பின் கூடுதல் வரி அச்சுறுத்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். இதில் ட்ரம்பின் வரிக்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவில் இறக்குமதியாகும் $107.71 பில்லியன் மதிப்புள்ள, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ள ட்ரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பருப்பு வகைகளுக்கு 30% வரியை இந்தியா விதித்துள்ளது. இதனால் அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறியுள்ள அந்நாட்டு எம்பிக்கள் வரியை குறைக்க இந்தியாவிடம் வலியுறுத்துமாறு ட்ரம்பிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.